அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சிறுவர் உளவியல் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதில் அந்த தொடர்ச்சியில் இன்றைக்கு அந்த ஆடை ஒழுங்குகள் சம்பந்தமாக நாம் பார்ப்போம். இந்த ஆடை ஒழுங்குகள் அப்படிங்கிறது முக்கியமாக சின்ன வயசில் இருந்து பெருத்து வளர்ந்தவங்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, அவங்க அணியக்கூடிய ஆடைகள் ஒழுக்கமாக இருக்கணும். ஆடைகள் எப்போ ஒழுங்கில்லாமல் போகுதோ அன்றைக்கி தான் நிறைய பிரச்சனைகள், துஷ்பிரயோகங்கள் எல்லாம் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை ஒரு ரிசல்ட்ஸை சொல்கிறாங்க. என்னென்னா, நிறைய ஆண்கள் அவர்களுடைய உணர்வுகளை, ஆண்மையை இழக்கிறதுக்கு ஆடை, பெண்களுடைய ஆடை ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாங்கள் மூடி வச்சாதான் அதுக்கு மனிதன் அந்த உள்ளம் அதில் என்ன அப்படி இருக்கும்ன்றதை தேடுறதுக்கு, பார்க்குறதுக்கு ஆசைப்படும். எல்லாம் திறந்து வச்சா அதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உள்ளம் அதுக்கு பழக்கப்பட்டுரும். அப்போ இந்த பெண்கள் அங்கே அமெரிக்காவுடைய ஆடை விஷயத்தில் அமெரிக்காண்டா பொதுவாகவே மேற்குலகத்தில் ஆடை கல்ச்சரில் எல்லாம் சும்மா திறந்து விட்ட மாதிரி தான், 2 பீஸில் திரியிறவங்க தான் அதிகமானவங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க தெரியக்கூடிய நேரத்தில் அதிகமான தவறுகளும் நடக்குது. அதே நேரத்தில் ஆண்கள் அந்த மாதிரி ஒரு பெண்கள் மீது ஆசையோ நாட்டமோ இல்லாத அந்த ஆண்மை பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகமான ஆண்கள் இருக்கிறாங்க என்ற ஆய்வுகளும் இருக்குது. இந்த ஆடைகளை இஸ்லாம் எப்போவுமே இந்த மாதிரி ஒழுக்கங்கெட்டதனமாக அணியக்கூடாது, அது அழகில்லை, அதனால் பாதிப்பு இருக்குது என்றதுனால தான் இஸ்லாம் கண்டிப்பாக ஆடைகள் விஷயத்தில் நீங்கள் உங்களோட அவுரத்துகள் மறைக்கப்படணும், உங்களோட முகம், கைகள் தவிர்ந்த ஏனைய எல்லா பகுதிகளும் மறைக்கப்படணும் என்றதை இஸ்லாம் கண்டிப்பாக சொல்லும். அதுலேயும் குறிப்பாக ஆடைகள் விஷயத்தில் பெண் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஆடைகளை உங்களுக்கு தந்த அருளுங்கிறார். அல்லாஹ் ஆடைகளை உங்களுக்கு அருளாக நான் தந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ அருளாக தரப்பட்டதை நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் நியமத் என்றால் அதில் நன்மை இருக்குன்னு அதை நாங்கள் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அரைகுறை ஆடைகள் அணிகிறது, அணிஞ்சும் அணியாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான ஆடைகளால் நாம் நமக்கு ஒரு அசௌகரியத்தை உணராட்டியும் நம்மளால் இன்னும் பல பேர் அசௌகரியங்களை உணர்வாங்க, அதனால் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஆடைகள் பொதுவாகவே அந்த அணியப்படுற ஆடைகள் நாங்கள் எதையும் அணியலாம், இதைத்தான் அணியணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, எதையும் அணியலாம். அணியிற ஆடையில் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது, மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. அணிந்தால் தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள், அதாவது அந்தரங்கமான உறுப்புகள் வெளியில் தெரிகிற வகையில் ஆடை அணியக்கூடாது. இது பொதுவாகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள். பருவ வயசு அடைஞ்சால் அந்த பிள்ளை தலைமுடி வெளியே தெரிகிற வகையில் ஆடை அணியக்கூடாது. தலையை திறந்து போட்டு தலைமுடியெல்லாம் வெளியே தெரியக்கூடிய வகையில் ஆடைகள் அணிஞ்சு கொண்டு நடமாடக்கூடாது என்று இஸ்லாம் இது ஹராம், தடை என்று சொல்லுது இந்த ஆடை விஷயங்களில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கண்டிப்பாக எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, சின்ஃபானி 2 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மின் அகலின்னார், அவர்கள் நரகவாசிகள், அவங்க 2 கூட்டமும் நரகம். லம் அரகுமா கத், நான் அவங்களை இன்னும் காணலை.
ரசூலோட காலத்தில் அவங்க அதை ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க, ஜாஹிலியாவுடைய காலத்தில். பிறகு ரசூல்லா வந்து இந்த மார்க்கத்தை போதித்து ஒழுக்கங்களை படித்து கொடுத்து ஈமான் இஸ்லாம்ன்றது மக்கள் மனத்தில் வந்து அவங்க வந்து அந்த சூழலுக்குள்ளே உருவாக்கப்பட்ட பிறகு அந்த சூழலை ரசூலா காணலை. ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும்ண்டாங்க ரசூல்லா. அதில் யார் ஒரு கூட்டம் என்றால் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்திருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு பேருக்கு இருக்குது, ஆனால் நிர்வாணம். இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் ஆடைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக அந்நிய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம், உடுத்துக்கிட்டு வர ஆடையை அவுத்து போட்டு வந்தால் நல்ல முண்ட மாதிரிக்கு தான் அவங்களோட ட்ரெஸ் இருக்கும். ஏன்டா ஆடை பேருக்கு, உடம்புல ஒரு துண்டு இருக்குது, அது என்னத்துக்கு அந்த துண்டு உடுத்துக்கிட்டு வாரதே எப்படி ஏண்டா இந்த கழுத்தில் இருந்து பாதி நெஞ்சு தெரிகிற வரைக்கும் ஒரு பக்கம் இந்த மட்டுக்கு ஒரு துண்டு, அதுக்கு பிறகு இடுப்பில் இருந்து தொப்புள்ள முக்காவாசி வெளியே தெரிகிற அளவுக்கு நெஞ்சிக்கிட்ட வரைக்கும் இந்த அளவு ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் துண்டு உடுத்துக்கிட்டு வந்து அதை இழுத்து மறைக்கிற, இப்படி மறைச்சிக்கிற. நீ உடுத்துட்டு வந்ததே காட்டுறதுக்கு அதில் என்ன இழுத்து மறைக்க வேண்டி இருக்குது. அதை வந்து உடுக்கிறத நீ உடுக்காமல் சும்மாவே வந்திருக்கலாம் உள்ளாடையோட. இப்படித்தான் ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறத பார்க்குறோம். உடுத்துக்கிட்டு வாரது மொட்டங்காலுக்கு மேலே தொடையில் பாதி தெரிகிறதுக்கு உடுத்துட்டு வார, காற்றடிச்சா அது மேலே போயிடும் தலைக்கிட்ட. இல்லை பஸ்ஸுகளில் போனால் காலை வந்து வச்சு காலை இப்படி மட்டக்கி கொண்டு அதை இழுத்து இழுத்து மூடுறது. நீ உடுத்த ஆடையை ஒழுங்காக உடுத்தா ஏன் இந்த அசௌகரியம்? அவன் பார்த்துருவான், நீ பார்க்கத்தான் உடுத்துட்டு வாரது. பார்த்துருவான்ன்றது அதில் ஒரு நடிப்பு. இந்த மாதிரி அந்நிய மக்களோட ஆடைகள் எல்லாம் நிறைய ரோட்டுக்கு இறங்கினாலே இதான் இந்த முசீபத்துகளை எல்லாம் பார்க்கலாம். அப்போ முஸ்லீம்களுடைய ஆடை எல்லாருடைய மத கலாச்சாரங்களை விடவும் எல்லா மக்களுடைய ஆடை கலாச்சாரங்களை விடவும் வித்தியாசமானது. இந்த அழகு மட்டுமில்லை, அவங்களோட எல்லாம் அந்த தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய விதத்தில் அவ்வளோ ஒரு கவர்ச்சியாக அது இருக்கும். அப்போ தண்ட உறுப்பை யார் பார்க்கணும், தன்னை யார் ரசிக்கணும்ன்றதுக்கு இஸ்லாம் ஒரு அளவுகோல் வச்சிருக்குது. அதை இன்னொருத்தன் ரசிக்க வேண்டிய தேவையில்லை என்றால் ஆடைகள் விஷயத்தில் பொதுவாக உடல் உறுப்புகளில் எது இஸ்லாம் அங்கீகரிச்சிச்சோ வெளியே தெரியலாம் என்று, அதை தவிர மற்ற அனைத்தும் மூடப்படுற வகையில் எந்த ஆடையையும் உடுக்கலாம். இந்த ஆடைகளில் நாம் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, அதெல்லாம் சின்ன வயசில் அதை உடுக்கத்தானே வேணும், உடுத்து விளையாடட்டும், அவங்களோட ஆசை அவங்களோட சந்தோஷம் அப்படின்னு போய் இந்த சின்ன கட்டகல்சனெல்லாம் வாங்கி கொடுக்குற பிள்ளைகளுக்கு, அதுவும் ஆம்பளை பிள்ளைண்டா கூட பிரச்சனை இல்லாமல் கட்டர் ட்ரௌசரை உடுத்துட்டு தெரிஞ்சாலும் அது ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு 4-5 வயசு வரைக்கும் வந்த பிள்ளைகளுக்கு கூட காலை மறைச்சி போடணுமா, காலெல்லாம் திறந்துட்டு தெரியப்படாது, நீட்டமாக போடணும், உடல் உறுப்பு வெளியே தெரியாமல் இருக்கணும், அப்படித்தான் நாம் உடுக்கணுன்ற ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறல. கட்டக்கலசனை போட்டு என்ன செய்கிறோம், வெளியில் பப்ளிக்காக கூட்டிகிட்டு திரிகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது இந்த காலு மோதிரையா இது கோல்ஃபேஸ் அதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பப்ளிக்காகவே நாங்கள் பிள்ளைகளை அப்படித்தான் கூட்டிகிட்டு தெரிகிறோம். ஆனால் நம்மட பிள்ளைகளும் கூட அந்த அதாவது ஏனைய சமுதாயத்து பிள்ளைகள் உடுக்கிற மாதிரியே ஆடைகளை அறகுறையாக உடுக்க பழகுது சின்ன வயசில். இந்த பிள்ளைக்கு கலுசனை போட்டு ட்ரௌசரை போட்டு ஃபிட்டாக உடுத்து அதை அலங்கரித்து மேக்கப் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு நாம கொண்டை பழக்கும்போது ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளையாகவே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உடுக்க ஆரம்பிக்கும். அதான் பிள்ளையுடைய இயல்பு. அது ஆடை எடுக்க போனாலும் அதில் மனசில் அப்படி ஒரு ஆடையை தான் எடுக்க அது விரும்பும். ஒரு டெனிம் ட்ரௌசர் எடுக்கணும், ஒரு டிஷர்ட்டை எடுக்கணும், கழுத்துக்குள்ளே ஒரு 2 அங்குலத்தில் சுற்றுறதுக்கு ஒரு ஷோல் எடுக்கணும், இவ்வளவு தான். அதை சுற்றி கழுத்தில் போட்டுக்கொண்டு அந்த பிள்ளை எதை மறைக்கணுமோ அதை மறைக்காமல் இங்கே ரெப் பண்ணி இங்காலையும் போட்டுக்கொண்டு போகுது அந்த பிள்ளை. இதான் ஆடை. அல்லாஹ் வக்குல்லில் முக்மினாத்தி, நபியே நீங்கள் ஒரு மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள், அவர்களுடைய கற்புகளை பேணிக்கொள்ள சொல்லுங்கள். வல் எதுரிபுன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவங்களோட முந்தானைகளை அவர்களுடைய மார்புகளில் போட்டு மறைக்க சொல்லுங்கள். அப்போ மறைக்க வேண்டியது மறைக்கப்படணும் என்றால், இன்றைக்கு போகிற குமர பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த பிள்ளைக்கு எது மறைக்கணுமோ அது ஆடை கொடுத்துருக்கேன் நான். ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஏண்ட உடம்புல ட்ரெஸ் இருக்குது, அது எப்படி இருக்குண்டா
இஸ்லாமிய ஆடையின் பேரில் தலையை லேசாக மறைச்சி ரெப் பண்ணிட்டு மற்ற பிள்ளைகள் எப்படி சும்மா அந்த அந்நிய பெண்கள் பிள்ளைகள் எப்படி தெரியுமோ அது மாதிரி இந்த பிள்ளையும் போகுது. டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தெரியுது, டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டை போட்டுட்டு தெரியுது, நீட்டை டெனிமை போட்டு ஒரு ஷூ அடிச்சுட்டு தெரியுது. இந்த மாதிரி ஆடை ஆண்களுக்கு ஒப்பாக அணியக்கூடிய ஆடைகளை எல்லாம் உடுக்கிறத பார்க்குறோம். ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிற ஆண்களையும் அல்லாஹுடைய ரசூல் சபிச்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சபிச்சாங்க. அப்போ ஆடைகளை ஆண்களுக்கு ஒப்பாக உடுத்து பழக்கிறதோ பெண்களுக்கு ஒப்பாக அந்த ஆடைகளை உடுத்து பழக்கிறதோ அழகுக்கு அப்படித்தானே உம்மாமாரு. பொம்பளை பிள்ளைய வந்து ஆம்பளை பிள்ளை மாதிரி பழக்கிற, ஆம்பளை பிள்ளைய வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு பொம்பளை பிள்ளை மாதிரி உடுப்பை உடுத்து சோளை கட்டி அப்படி அழகு பார்க்குற. இது பொம்பளை பிள்ளைக்கு ஆசையாம். அல்லாஹ் தர என்ன தர போகிறான், நீ என்ன அழகு பார்க்குறது? இவங்க அழகு பார்க்குற பொம்பளை பிள்ளை மாதிரி இப்படி உடுத்து அவன்கிட்ட மனசில் பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்ட உடனே அவன் பொம்பளை பிள்ளை மாதிரி கூச்ச நாச்சம் உள்ளவனாக மாறிடுவான். ஆம்பளை பிள்ளையாக வளர்க்கணும், பொம்பளை பிள்ளையாக வளர்க்கணும். இப்போ இந்த ஆடைகள் வந்து இந்த மாதிரி இருந்தால் இதில் நிறைய அந்த பிள்ளைகள் என்ன செய்யுமெண்டா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆடைகளில் ஆண்களுக்குரிய ஆடை ஆண்களுக்கும் பெண்களுக்குரிய ஆடை பெண்களுக்கும் அணியப்படணும். அது அல்லாஹ் கொடுத்த அருள். ஆண்களுக்கு ஒப்பாகவோ பெண்களுக்கு ஒப்பாகவோ யாருக்கும் ஆடைகளை திணிக்கக்கூடாது, உடுத்து பழக்கக்கூடாது. சின்ன வயசில் நாம் பிள்ளைகளோட உள்ளத்தில் செதுக்கிறது தான் பெருத்த பிறகு அந்த பிள்ளைகளோட மனசில் உருவாகும். ரிஸ்வானோட இருக்கிறான் தானே. இன்றைக்கி இந்த மீடியாவில் எல்லாம் வந்து நான் அதை குறிப்பிட்டு பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அவர் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஃபேமஸான ஆள். அப்போ இவர் வந்து என்னென்னா ஆம்பளை தான், எங்களை மாதிரி ஆம்பளை. இவர் இப்போ எப்படி அவரோட ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குண்டா, நான் பொம்பளை, நான் இப்போ ஒரு பொம்பளை அப்படின்றது தான். அவங்கள வந்து ரிஸ்வான் என்று இல்லை, யாரும் ரிஸ்வானா தாத்தா என்று அவன் போடுற போஸ்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. டே என்னடா பண்ணுறீங்க அக்காவை விட்டுட்டு அப்படின்ட்டு எல்லாம் பேசுமா. இது ஒரு மனநோயின்றது இல்லை, மனநோயிட உச்சகட்ட மனநோய். அக்காண்ட டே நீ ஆம்பளையா பொம்பளையா, நீ பொம்பளை, இந்த ஆம்பளை நீ எப்படி பொம்பளையா ஆகலும்? அல்லாஹ் படைச்ச படைப்பில் வந்து ஆண் பெண் தானே இருக்குது. அப்போ ஆண் பெண்ன்றதுக்கு இடையில வந்து ரெண்டாவது அந்த மூணாவது படைப்பொண்டு நடுவில் ஒன்று இல்லையே. இப்போ இவன் நடிக்கிறான், இவன் இந்த மாதிரி நடிக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் தான் படைப்புகளில் கெட்டவங்க, மோசமானவங்க. இந்த ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் வந்து நடுவில் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுவாங்க. இவன் ஆடைகள், இவனுடைய நடவடிக்கைகள், இவனுடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் ஸ்டைல், இது எல்லாமே எப்படின்னா இவர் வந்து பொம்பளை என்ற மாதிரி காட்டுறது தான். அழகு ராணி போட்டிக்கு போகிறாரு, அங்கே போய் மிஸ் வேர்ல்டுன்னு சொல்லி என்ன மிஸ் ஸ்ரீலங்காவா ஏதோ ஒன்றில் பங்கு பெற்று அதில் பரிசு வாங்குறாரு. வாங்கின எல்லா நடவடிக்கைகளுமே பொம்பளை மாதிரியே இருக்குது. இவரை யார் அந்த ஆடையை உடுக்க சொன்னா? யார் அப்படி அவங்களுக்கு வந்து நீ பொம்பளை தான் உணர்வை கொண்டு வந்தா? அவங்களாக மனசளவில் வந்து அதை ஃபீல் பண்ணி தங்களையே மாற்றி கொள்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நீ ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளைன்ற உணர்வோடு தான் அந்த பிள்ளைகளை எப்போவுமே வழிகாட்டி வளர்க்கணும். சரியா? அப்போ அந்த பிள்ளைகளோட சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் உடலில் வந்து ஹோமோன்களோட மாற்றங்கள் இருக்கும். ஹோமோன்களோட மாற்றங்கள் வந்து பொதுவாக அது வந்து டிஸார்டர், அந்த சில நேரங்களில் அது மாறி வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஸார்டர் ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. லிகுல்லி தா இன் தவா, எல்லா நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ததாவோ, நீங்கள் மருந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா. இவங்க மருந்து செய்கிறத விட்டுட்டு இல்லை நான் பொம்பளை தான், இல்லை நான் ஆம்பளை தான் இப்படி மாறி போகிறத நாங்கள் திருநங்கைகள்னு மாறி போகிறத பார்க்குறோம். திருநங்கைகள்னு ஒரு கூட்டம் கிடையாது இஸ்லாத்தில், ஆனால் அப்படி மாற்றி கொள்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ், அந்த மாதிரியான உணர்வுகள் நாங்கள் சின்ன வயசில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அவங்களோட மனசில் பதிக்கிற விஷயங்களாலேயும் வரும். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்து பழக்கி சும்மா அப்படியே அவங்களோட மனசில் இதாக்கும்போது அவன் வந்து காப்பு போட விரும்புவான், காது குத்த விரும்புவான், மாலையை போட விரும்புவான், முகத்துக்கு பவுடர் அடித்த விரும்புவான், மேக்கப் பண்ணினா நல்லா முடுவான், ஐப்ரோ ஹீரை பார்ப்பான். இது சின்ன பிள்ளையோட வயசில் ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி உணர்வை ஏன் விதைக்கணும்ண்டா, இந்த மாதிரி உணர்வுகள் விதைக்கப்படும் போது நாங்கள் அழகுக்கு விதைச்சுவோம், அவன் அதை என்ன செய்வான், விபரீதமாக மாற்றிக்கொள்வான். இது நாங்களாக வாய்க்கால் வெட்டி கொடுக்கறது. அப்போ உம்மா வாப்பா எப்போவும் அந்தந்த பிள்ளையை அந்தந்த ரூட்டில் தான் வளர்க்கணும். உடுப்பாற்ற ஆடையாக இருக்கட்டும்,
ஆண் பிள்ளைக்குரிய அந்த அது ஆடை அலங்காரம் ஆண் பிள்ளைக்குரியது, பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைக்குரியது. அது மாறினா அந்த பிள்ளையுடைய உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக மாற்றமடையும். அதுவாக என்ன செய்யும், தன்னையை வித்தியாசமாக கற்பனை செய்ய ஆரம்பித்தோம். கற்பனை உலகம்தான் பிள்ளைகளுடைய உலகம் என்றது. நிஜ உலகத்தில் தான் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும். கற்பனை உலகத்தில் பிள்ளைகளை வளர விடக்கூடாது. உள்ளம் எப்பவும் ட்ரைனிங் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்கள் ஆம்பளை, நீங்கள் பொம்பளை, நீங்கள் இதைத்தான் செய்யணும், இது செய்யக்கூடாது. இது சின்ன வயசில் கொடுக்கப்படுற ட்ரைனிங் எப்போவுமே அப்படித்தான் இருக்கணும். இந்த ஆடைகள் விஷயங்களில் நாங்கள் இதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது இந்த ஆடை அது வித்தியாசமாக வேறு நிறைய தகவல் இருக்குது, அது நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த தேவையானதை மட்டும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு இறுக்கமான ஆடைகள் அணிவிச்சு பழக்கக்கூடாது. இறுக்கமான ஆடைகளால் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இருக்குது. அதே நேரம் அந்த பிள்ளைகள் இறுக்கமான ஆடைகள் அணியும் போது பார்க்குறவங்க அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. சில பிள்ளைகள் ஒரு 6 வயசு 5 வயசு 7 வயசு வரக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் அவங்களோட உடம்பில் சுரக்கக்கூடிய அந்த ஹோமோன்களால் பெரியவங்கள மாதிரிக்கு உடல் உறுப்புகள் வளர சான்ஸ் இருக்குது. பெரிய ஒரு குமர புள்ள மாதிரிக்கே ஒரு 7 வயசு புள்ள இருக்கும், ஆனால் குமராக இருக்காது. 6 வயசு புள்ள தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைடைய உடல் உறுப்புகள் அந்த பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடுகளால், சூழலால், அவங்களோட ஹோமோன்களால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போ உமா பாப்பாக்கு என்ன தெரியணும், இந்த பிள்ளையை ஒரு டிஷர்ட்டை போட்டு ஃபிட்டாக ஒரு ட்ரெனிமை போட்டு வெளியில் லெகினோட போய் வாங்கம்மான்னு அனுப்பிடுமா? அப்படி போனால் அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ இந்த பிள்ளைகளை நாங்கள் இப்போ எப்படி கொண்டு ஆடை ஒழுக்கத்துக்குள்ளே சின்னத்துலேருந்து பழக்கிறணும். ஒரு பிள்ளைக்கு சின்ன வயசில் மதரசா போகிற வயசுல இருந்து ஒரு ஹபாயாவை உடுத்து அழகா இஸ்காஃபை கட்டி வெளியே போனால் இப்படி தாமா போகணும் என்று பழக்கினா அந்த பிள்ளை வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் பழகிட்டு போகும். கல்சனையும் டிஷர்ட்டையும் போட்டு அனுப்ப 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 அந்த பிள்ளையும் என்ன செய்யும், கல்சனையும் டிஷர்ட்டையும் போட்டுட்டு தான் அந்த வயசுலையும் போகும். அப்போ அந்த வயசில் செய்தான்கள் நிறைய வெளியே சுற்றிக்கிட்டு தெரியும். தனியாக போகிற ஆட்டத்தான் ஓனாய் பிடிச்சி தின்ன விரும்பும். சரியா, டைம் பார்த்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி போகும்போது நிறைய பாதிப்புகளை அந்த பிள்ளை சந்திக்கும் சமுதாயத்தால். அந்த ஒரு விஷயத்துக்கு எங்களோட ஆடைகளும் ஒரு காரணமாக அமையும். அதில் கண்டிப்பாக நாம் ஒழுக்கமாக முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை இந்த ஒழுக்கம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் தான் இந்த ஒழுக்கம். ஆனால் முஸ்லீம் அல்லாதவங்க இதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சோசியல் லைஃப் வாழ்கிறவங்க. நாங்கள் எல்லாம் ஒரு சோசியலான வாழ்க்கை வாழுதம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாரும் ஆண் பெண் எல்லாம் கலந்து தான் வாழுவோம், நாங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இது ஒரு காலமும் ஒரு நாளும் உருப்பட போகிற கேஸுகள் இல்லை. அப்படி போனாலே அது உருப்படாமல் தான் போகிறது. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளணும். அந்த இறுக்கமான ஆடைகள் அணிவிக்கக்கூடாது. உடுத்து விடும்போது மெல்லிய ஆடைகளை பொம்பளை பிள்ளைக்கும் சரி ஆம்பளை பிள்ளைக்கும் சரி உடுத்து விடக்கூடாது. உடல் உறுப்புகள் மறைக்கக்கூடிய விதத்தில் உள்ள கனமான ஆடைகளை உடுக்கணும். கனமான ஆடைகளை உடுத்து அந்த பிள்ளையுடைய உடல் இருக்கப்படாத நிலையில் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பிள்ளைகளுக்கு எப்போவுமே நாங்கள் சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் காட்ட விடக்கூடாது. சின்னவங்களை சோசியல் மீடியாவில் நாங்கள் அதிகமான ஈடுபாடை உண்டாக விடக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன்களில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படாது, அவங்களுக்குரிய அந்த ஈடுபாடை அதிகப்படுத்த நாங்கள் இடம் கொடுத்தா அதனால் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே உருவாகுதுன்றாங்க. அதில் என்னத்தை காட்டுறான், மொபைல் ஃபோனை கொடுத்தா பிள்ளைகள் என்னத்தை பார்க்குது, கார்ட்டூன் பார்க்குது, வீடியோ கேம்ஸ் பார்க்குது, விளையாடுது. இல்லாட்டி அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அந்த பிள்ளை எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுதோ அதை இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த ஏஐன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி நாம் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒட்டோவாகவே இந்த பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட்டை வழங்கி கொண்டு அதுகளுக்குரிய லிங்க்குகளை ஹெட்டுகளை என்ன செய்வான் அதில் போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பிள்ளை தெரியாமல் அதில் போய் டச் பண்ணும். விளையாடிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போதே அதை போய் டச் பண்ணும். டச் பண்ணும்போது இன்னொரு லிங்க் பிளிங்க் ஆகும். அது பிளிங்க் ஆகும்போது அதுக்குள்ளே போய் பார்க்கும், இது என்னன்னு பார்க்கும். இப்படி ஒன்றோடுக்குள்ளே போகும்போது அந்த பிள்ளையுடைய மூளைக்குள்ளே என்ன நடக்குமெண்டா, இந்த தகவல்கள் போய் சேர்ற நேரம் அதில் இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, பொதுவாக கார்ட்டூன் பார்க்குறது போக அமெரிக்காவோட கணிப்புப்படி அவங்க அதிகமான அடிதடி காட்சிகளை பிள்ளைகள் என்ன செய்து அந்த மொபைல் ஃபோன் மூலமாக தங்களோட மூளையில் பதிவு செய்து சண்டை காட்சிகள். சும்மா
இப்போ 2 புள்ள சண்டை பிடிக்கிறது வேறு விஷயம். அதை வந்து காட்சியாக ஆக்கி அந்த பிள்ளைகளுக்கு படத்தில் காட்டினான்டா இந்த பிள்ளை வந்து என்ன செய்யும்டா அதில் 2 வயசு தொடக்கம் 10 அல்லது 11 வயசு வரைக்குமான காலப்பகுதியில் அதிகமான அடிதடி காட்சிகளை அந்த பிள்ளை பார்க்குது அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்கிறான். அதே நேரம் அந்த பிள்ளை வந்து அந்த வயசுக்குள்ள ஒரு வருஷத்தில் 8000 ஆபாச காட்சிகளை பார்க்குதுன்றான். ஆபாச காட்சிகள் 8000 காட்சிகளை அந்த பிள்ளை பார்க்குது அப்படின்னு அந்த கணிப்பில் சொல்கிறான். நாங்கள் ஆபாசத்தை வந்து இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆபாசத்தை பார்க்கவும் கூடாது, ஆபாசத்தின் பக்கம் போகவும் கூடாது, அதை நெருங்கவும் கூடாது. அது வந்து இஸ்லாம் தடுத்தது எங்களுக்கு. ஆபாசம்டா நாங்கள் என்ன நினச்சிக்கொள்கிறோம்டா விபச்சாரம் மட்டும்தான் ஆபாசம்னு நினச்சிடும். இல்லை, ரசூல்லா எப்படி சொன்னாங்க, விபச்சாரத்தில் ஆதமுக்கு பல பங்கு இருக்குது. அல்லாஹ் ஆதமுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதி வைத்திருக்கிறான், அதை நிச்சயம் அடைவார்கள். கண் செய்கிற விபச்சாரம் பார்க்கிறது, காது செய்கிற விபச்சாரம் ஆபாசத்தை கேட்குறது, கை பிடிக்கிறது, கண் பார்க்கிறது, உள்ளம் சிந்திக்குது, அவனோட கால் கை அதை நோக்கி நடக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் சான்ஸ் கிடைச்சா அவன் உண்மையாகவே அந்த பாவத்தை செய்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இது வந்து நாங்கள் நினச்சிடப்படாது. ஆபாசம் என்ற உடனே அதெல்லாம் பெரிய லெவலப்பா. பிள்ளைக்கு எதன் மூலமாக இது கடத்தப்படும் இந்த உணர்வு? ஆபாச காட்சி ஒரு புள்ள ஒரு வருஷத்தில் 8000 காட்சிகளை பார்க்குமெண்டா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது 8000 காட்சிகளை அவன் அந்த பிள்ளையோட மனசில் பதிவு செய்கிறான். அந்த பதிவு வந்து அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து என்ன, இது ஏன் இப்படி செய்கிறாங்க, அதை வந்து அந்த பிள்ளை வந்து ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கும். பிள்ளை விரும்பும் அதை. அப்போ அதை வந்து பார்க்க அந்த பிள்ளை வந்து நாளைக்கு இந்த ஆபாச காட்சிகளால் உண்மையாகவே பாதிக்கப்படுற சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு உருவாகும் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ஃபோன் மொபைல்களை நாம் கொடுத்துட்டு நாம் தான் கரைச்சலை கொடுக்குறதானே. வீட்டு வேலை செய்கிறதுக்கு புள்ள விட மாட்டாதுண்டா ஃபோனை கொடுத்து விட்டு நாம் அதில் அந்த புள்ளை என்ன பார்க்குது, கார்ட்டூனை தான் பார்க்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் புள்ளை வந்து பார்க்குறதுல இதெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு பார்க்கப்பட்டு உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டால் எங்கட ஈஸிக்கு நாங்கள் வந்து பார்த்த ஒரு வேலையால் பாதிக்கப்பட போகிறது நம்மட பிள்ளைகள். இதை வந்து எந்த தாய்மாரும் தகப்பனும் பெருசாக அலட்டி கொள்வது இல்லை. அடிதடி காட்சியை பார்த்து ஒரு புள்ள வந்து மனசில் அதை வளர்த்துச்சண்டா சின்ன வயசுலேயே 2 பேர் கேங் சண்டை பிடிக்கிறார். இந்த கேங்குக்கு ஒருத்தன் தலைவன், அந்த கேங்குக்கு இன்னொருத்தன் தலைவன். கேங் வச்சு கொண்டு எனக்கு பின்னால் 5 பேர், உனக்கு பின்னால் 5 பேர், தலைவனும் மோதிக்கொள்வது. இது எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும்? இப்படி அவன் சண்டை பிடிக்கிறானே அதை பார்க்குது அந்த பிள்ளை, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான் சண்டை பிடிக்கிறது. இல்லைன்னா மற்றவனையெல்லாம் விசிலடித்து கை தட்டி பிள்ளைய மோட்டிவேஷன் பண்ணுறான். இவன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறான், அடித்து போட்டு இவன் கேங் லீடர் மாதிரி இவனோட வாரான். இந்த மாதிரி காட்சியெல்லாம் நிறைய இன்றைக்கு வந்து மீடியாக்களில் பார்க்குறோம். சண்டை பிடிக்கிறது, அடிதடி பண்ணுறது, இந்த மாதிரி இந்த வக்கிரங்கள் பிள்ளையோட மனசில் இந்த சோசியல் மீடியாக்கள் ஊடாக புகுத்தாத கார்ட்டூன்கள் பிள்ளைகளுக்கு. அது மிக்கி மவுஸ்ன்னு ஒன்று கொண்டாந்தான். மிக்கி மவுஸில் வந்து அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? பிள்ளையோட படிப்புக்கோ மூல வளர்ச்சிக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ அதுலேயும் ஒன்றுமே கிடையாது. சும்மா வெறுமனே ஒரு அதாவது அந்த வீணான ஒரு பொழுதுபோக்கை கழிக்கிறதுக்கு சிரித்து இருக்கிறதுக்கு ஒரு காட்சி மிக்கி மவுஸ்ன்றது. அதே மாதிரி லிட்டில் கிருஷ்ணா, அது யார நம்பிக்கை? லிட்டில் கிருஷ்ணா இந்த புள்ளை வந்து தன்னையை கிருஷ்ணா மாதிரி கற்பனை பண்ணும். இவங்க தான் கடவுள், இவங்க தான் காப்பாற்றுவாங்க, இவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, ஆக்களை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை அந்த பிள்ளைக்குள்ளே உருவாக்குறது. ஆன்மீக ரீதியாக இதில் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் இருக்குதா, கல்வி இருக்குதா, பிரயோசனம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் செய்கிறான். அப்போ இதையெல்லாம் வந்து இன்றைக்கு உளவியல் ஆய்வு செஞ்சுட்டு என்ன செய்கிறானண்டா, பிள்ளைகள் வந்து 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த டிவி மொபைல் அதாவது இந்த சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுனால அந்த பிள்ளைகள் பேசுகிறதுக்கு லேட் ஆகுது, அதில் மூளை வளர்ச்சி வந்து குன்றுது அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் 1வது அல்லது 2வது உளவியல் சம்மந்தப்பட்ட கருத்தில் சொன்னேன். மனுஷன் மூளையில் 2 பகுதி இருக்கின்றன. அதில் வந்து ஒரு பகுதி தான் இடது பக்க மூளை. இந்த இடது பக்க மூளை பிள்ளை எப்போ வந்து கார்ட்டூன் பார்க்குதோ, எப்போ டிவி பார்க்க ஆரம்பிக்குதோ அப்போ இடது பக்க மூளை ஒரு நாளும் வேலை செய்ய ஆரம்பிக்காது.
2 வயசுக்குள்ளே அந்த பிள்ளையிட மூளை வந்து என்ன செய்யணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். முதலாவது பக்க மூளை, வலது பக்க மூளை தான் ஃபஸ்ட்டு 5 வயசு வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கிற அந்த 5 வயசு மூளைக்குள்ளே எமோஷன்கள் தான் வரும். அந்த எமோஷன் தான் இந்த கார்ட்டூன்களால் உள்ளே போகுது. கோபம் காட்டப்படும், சண்டை காட்டப்படும், இரக்கம் காட்டப்படும். இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் மட்டுமே அதுக்குள்ளே கொடுக்கப்படும். சிரிக்கிறது, கோவப்படுறது, சண்டை பிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு பக்க மூளையில் பதிவு செய்யப்படும். ஆனால் 2 வயசுக்குள்ளே எப்போ புள்ளோட இடது பக்க மூளை திறக்கலையோ அந்த புள்ள தோது தான், மந்த புத்தி தான், யோசிக்க தெரியாது, சொந்தமாக வந்து யோசித்து ஒரு முடிவெடுக்க தெரியாது, தீர்மானம் எடுக்க தெரியாது, எதை செய்யணும் செய்யப்படான்னு கால்குலேட் பண்ண தெரியாது. இதுதான் இந்த பிள்ளைக்கு நடக்கும் உண்டு ஆய்வு சொல்லுது. அப்படி நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் போகிறேன். கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிச்சா சின்ன வயசில் 2 வயசில் அந்த புள்ளோட இடது பக்க மூளை வேலை செய்யாது என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இடது பக்க மூளை எப்போ வேலை செய்யலையோ, லொஜிக்கல் லெஃப்ட் எப்போ மூடு படித்தோ க்ளோஸ் ஆகிச்சோ அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு கல்வி ஏறாது. எவ்வளவு படித்து கொடுத்தாலும் இந்த மாட்டுக்கு ஏறுதில்லையேம்பாங்க. ஏன் ஏறுதில்லை? அந்த பிள்ளைக்கு சின்னத்திலேயே ஒரு பக்கம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அந்த 2 வயசுக்குள்ளே வந்து அந்த பிள்ளைக்கு எத்தனை சொற்கள் போகணும்னு நான் சொன்னேன், 500 வேர்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையோட மூளைக்குள்ளே சேவ் பண்ணப்படணும். இது வந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பித்தா 2 வருஷமும் எப்படி 500 வேர்ட்ஸ் வரும்? யார் அதை பழக்கணும்? அந்த பிள்ளை வந்து பல கலர்கள் இருந்தாலும் அந்த கலர்களில் முக்கியமாக நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய கலர் 24 இருக்குது. 24 கலரை நாங்கள் கொடுக்காட்டியும் 12 கலர் அந்த புள்ளோட மூளையில் சேவ் ஆகணும். 12 கலர். இப்போ நாங்கள் வந்து அந்த பென் என்ன கலர், அது பிளாட்டினம் கலர் இல்லையா? பிளாட்டினம் கலர், அந்த பிள்ளைகள் பேனை மாதிரி பிடிச்சி எழுதுறது. அந்த பிளாட்டினம் கலரில் 12 கலரை புள்ளையோட கையில் கொடுத்து, ரெட்டுன்னா அந்த புள்ளை ரெட்டை எடுத்து கீறணும், பிளாக்குண்டா பிளாக்கால கீறி காட்டணும், எல்லோண்டா எல்லோ அந்த பிள்ளைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படணும். எந்த வயசுக்குள்ள? 2 வயசுக்குள்ள. அந்த பிள்ளை வந்து அது வந்து படித்து கொடுக்குற டீச்சிங் இல்லை, ட்ரைனிங். அதுக்கு வந்து கலர் தெரிஞ்சிருக்கணும், 500 சொற்கள் அந்த பிள்ளைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கணும். பேர்ட்ஸ்னா இதை பெரட் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பெரட்டுன்னு சொல்லாமல் அந்த பிள்ளைக்கு இது வந்து பேர்ட்ஸ் மகன், அதுவும் பேர்ட்ஸ், இதுவும் பேர்ட்ஸ், இதுவும் பேர்ட்ஸ், எல்லாம் பேர்ட்ஸ் தான் நாளைக்கு. அப்போ பிள்ளைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படாத வரைக்கும் இடது மூளை வேலை செய்யாது, படிப்பு ஏறாது. படிப்பு ஒரு பிள்ளை எந்த திறமையான ஒரு கல்வியாளராக, நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளையா, நல்ல சிந்தனையாளராக எப்போ வருமாண்டா, இந்த மீடியாக்கள் இருந்து புள்ள தூரப்படுத்தப்படணும். மீடியாவுக்குள்ளே எப்போ புள்ள வந்துச்சோ, மொபைலை கையில் எடுத்துச்சோ, மூளை ஒரு பக்கம்தான் அவருக்கு மூளை இருக்குது, அடுத்த பக்கம் மூளை ஆட்டோமேட்டிக்காக இந்த இதால் வந்து மூடுப்படும். புள்ள பேச லேட்டாகும். 2 வயசுலேயே புள்ள ஒவ்வொரு சொல்லணும்ண்டேன். 2 வயசில் அந்த புள்ள பேசும், சும்மா பேசும், கோர்த்து பேச தெரியாட்டியும் பிள்ளை வந்து 2 வயசில் ஒவ்வொரு சொல்லும். தண்ணி இண்டும், அப்போ நாம் தண்ணி கொடுக்கணும். டீ இண்டும், டீயை கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தெரியும், அது சொல்ல வருது. ஆனால் சொல்ல வர செய்தி அந்த பிள்ளையோட மனசில் இருக்குது. அந்த சொற்கள் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு சொற்களும் அந்த பிள்ளை உச்சரிக்கிற மாதிரி 2 வயசுக்குள்ளே வருமாக இருந்தால் 3வது வயசில் கேள்வி கேட்கும், 4வது வயசில் கேள்வி கேட்கும். கேள்வி கேட்காட்டி அந்த புள்ள தோது புள்ள, அந்த புள்ள தோது புள்ள. நாம் தோதுன்னு தானே சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த புத்தி இல்லாத புள்ளன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா ஒன்றுமே தெரியாத தோதாக இருக்கிறாயின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு. அதை வந்து நாங்கள் இந்த சோசியல் மீடியாவால் தான் உருவாக்குறோம்ண்டு அமெரிக்காவோட ஆய்வறிக்கையில் இந்த கருத்தை சொல்கிறான், உளவியல் ரீதியான கருத்து. அப்போ ஒரு பிள்ளை வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தா அந்த பிள்ளை வந்து உம்மா இது என்னண்டா உம்மா பதில் சொல்லணும். உம்மா வீட்டுக்கு குசிரிக்க வேலை செய்வா, உம்மா இது என்னம்மான்னு புள்ள ஒரு போத்தலை எடுத்து கேட்கும். அதில் சுகர் இருக்கும், சீனி இருக்கும், இல்லாட்டி ஒரு பால்மா இருக்கும், மில்க் பவுடர் இருக்கும், இல்லை வேறு ஏதோ இருக்கும். அந்த புள்ள அதை எடுத்து இது என்னமான்னு கேட்கும்போது அந்த உம்மா அதை சொல்லி கொடுக்கணும். மகள் இது சுகர் மகள், இது வந்து சோல்ட் மகள், இது ஒனியன் மகள், இது அந்த பிள்ளைக்கு சொல்லணும். பொட்டேட்டோவையும் ஒனியனையும் ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். அந்த பிள்ளைக்கு இது பொட்டேட்டோ தான், இது ஒனியன் தான் தெரியாது.
இது டொமேட்டோன்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அது கலர் வித்தியாசமாக இருக்கும். அது கலர் வந்து கார்லிக் இருக்கும், ஓனியன் இருக்கும், பொட்டேட்டோ, டொமேட்டோ இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருப்போமா, பிரிஞ்சால் இருக்கும். இது எல்லாமே ஒரு தட்டில் கூடையில் நாம் குசினியில் வச்சுருப்போம். அந்த புல்லை வந்து இது என்னமான்னு கேட்டால் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். நாங்கள் பிள்ளைக்கு தனியாக உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறதில்ல. கேள்வி அந்த பிள்ளை எப்போ கேட்குதோ அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் டீச்சிங். அது ட்ரெயின் பண்ணும். அது ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் இன்னொரு தடவை வந்து இதான் மகள்னு சொல்ல தேவையில்லை, இதுதான் இது நாங்கள் அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதுவாக ஒட்டோவா அதில் மைண்டில் மெமரியில் அது சேவ் பண்ணிக்கும். பொட்டேட்டோன்னு அதுக்கு ஒரு முறையோ 2 முறையோ அந்த செய்தி கிடச்சிட்டா நாளைக்கு அது பொட்டேட்டோன்னு அதுவாக செல்கிற மாதிரி இருக்கணும். கேள்வி கேட்டால் உம்மாவோ வாப்பாவோ இப்போ தானடா உனக்கு தேவை போடா அப்படின்னு விரட்டிட்டோமா, இல்லை அந்த பிள்ளைய துரத்தி விட்டோமா, அந்த புள்ள படிக்காது. கேள்வி கேட்குற புள்ள தான் படிக்குமாம். கேள்வி கேட்குற புள்ள தான் படிக்குமாம். கேள்வி கேட்க தெரியாட்டி அந்த பிள்ளைக்கு சிந்திக்க தெரியலைன்னு அர்த்தம். அந்த பிள்ளையோட கல்வி வந்து வளராது, வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு பிள்ளைகளை எது கொண்டு வருமெண்டா, இப்போ நாம் ஒரு ரோட்டில் போகிற வாகனத்தை பார்த்துட்டு புள்ள நம்மக்கிட்ட கேட்குது இது என்னண்டு, நாம் பஸ்ஸுன்னு தான் சொல்லி கொடுக்கணும், கெண்டைனர்னு தான் சொல்லி கொடுக்கணும், லொரின்னு தான் சொல்லி கொடுக்கணும், காருன்னு தான் சொல்லி கொடுக்கணும், ஆட்டான்னு தான் சொல்லணும். அதாவது அந்தந்த பேர் தான் சொல்லி கொடுக்கணும். இது பூம் மகள், இது பூம் மகன், இது பூம் தானே, எல்லாம் பூம் தான், எல்லாமே பூமாக இருந்தாலும் அதை பூமுண்டு அது என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடு. இதுதான் கல்வி பிள்ளைக்குரியது. அப்போ இது வந்து பிள்ளைகளோட மனசில் அந்த கேள்வி சிந்தனை உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி குன்றும் இந்த மொபைல் ஃபோன்கள் யூஸ் பண்ணுறதுனால அப்படிங்கிறாங்க. சரி, அல்லாஹு தாலா என்ன செய்கிறானண்டா, இந்த ஒரு புள்ள 2 வயசில் பேசாட்டி அந்த 2 வயசில் பேசாதது ஒரு பாதிப்பு, சாதாரண பாதிப்பு இல்லை. பேசும் 3 வயசோ 4 வயசோ என் புள்ள பேசுது இல்லை இன்றைக்கி ஏன் வந்து கன்சல்டனை பார்க்குறதுக்கு சேனல் போட்டு போகிறாங்க. என் புள்ள 2 வயசாகியும் பேசலை, 2.5 வயசாகிட்டு பேசலை, 3 வயசாகிட்டு இன்னும் அந்த பிள்ளைக்கு பேச தெரியலை, என் பிள்ளைக்கு பேச தெரியலைன்ட்டு உம்மா அப்பா கவலைப்பட்டு பெரிய பெரிய மனநல மருத்துவர்கள்ட்ட எல்லாம் பேச்சு பயிற்சியை கொண்டு போகிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி என் புள்ள பேசலைன்னு கவலைப்பட்டு டாக்டர்மாருக்கு 5000 10,000 கட்டி அதுக்கு கவுன்சிலிங் போட்டு பிள்ளைய வந்து எப்படி பிள்ளைய பேச எங்களோட உம்மா வாப்பா எங்களை பேச வச்சுறதுக்கு என்னத்தை பழக்கினாங்க, டாக்டர்கிட்ட கூட கவுன்சிலிங் போட்டால் பழக்கினாங்க. எங்களோட ஆட்சிமார்கள் பாட்டம் பூட்டன்மார்கள் எல்லாம் அந்த காலத்தில் கவுன்சிலிங் வச்சா பேசி பழக்கினாங்க. அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த வயசில் அது பேச வேண்டிய வயசில் பேசிச்சு. நாங்கள் பேசினோம், 2 வயசுலே பேசினோம், 3 வயசுலே பேசிட்டோம். இன்றைக்குள்ள புள்ள மந்த புத்தி உள்ள பிள்ளையா ஏன் மாறுது, ஏன் வந்து பேச தெரியாமல் இருக்குது, ஏன் அந்த பிள்ளைக்கு வந்து சொல் வராமல் இருக்குது. அது வந்து கார்ட்டூனில் போகிற அந்த சின்ன இங்கிலீஷ் சொற்களையோ மற்ற சொற்களையோ அது பழகினா அந்த பிள்ளையோட மைண்டில் அது பதிவானா நாங்கள் பேசுகிற சொல் அதுக்கு விளங்குமா? உம்மாக்கு பேச நேரம் இல்லை, வாப்பாக்கு பேச நேரம் இல்லை, ஃபோன் பேசிட்டு இருக்குது, ஃபோனில் மியூசிக் பேசிட்டு இருக்குது, கார்ட்டூனில் ஏதோ ஒரு மொழி பேசிட்டு இருக்குது. இனி எப்படி புள்ள பேசும்? நீ கவுன்சிலிங் பண்ணணும் ஓண்ட பிள்ளைய. நாம் கவுன்சிலிங் பண்ணி நம்மளோட பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்காத வரைக்கும் அந்த பிள்ளை பேசாது. காசு செலவு வேஸ்ட். உங்களுக்கு நீங்களாக மன உளைச்சல் அடைகிறது வேஸ்ட். இந்த மன உளைச்சலும் காசு செலவும் எதனாலண்டா நீங்கள் பிள்ளையோட மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது. வாப்பாக்கு தான் டைமே இல்லை. அந்த மனுஷன் வெள்ளனே போனால் ஒன்று டீச்சிங் போயிடுவார், இல்லாட்டி கடைக்கு போயிடுவார், இல்லாட்டி வேறு ஏதாவது ஜொப் பண்ண தொழிலுக்கு போயிடுவார். இல்லை சில வாப்பாமார் நாடுகள்லே இல்லை, வெளிநாட்டில் பிள்ளையோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, பொண்டாட்டியோட பேசுவார், பொண்டாட்டியோட பேசி 5 நிமிஷத்தோட ஃபோனை வச்சிருவார், பிள்ளையோட பேச நேரம் இல்லை. பிள்ளைக்கு பேச தெரியா. உம்மா வீட்டு வேலை செய்கிறதுக்கு பிள்ளைய கரைச்சல் குத்தாத மகன் டிவியை போட்டு கொடுக்குற, இல்லாட்டி மொபைலை கொடுக்குற, உம்மா வீட்டு வேலையை செய்கிற. பிள்ளையோட மனசு விட்டு பேசவோ, அந்த பிள்ளையை சிரிப்பூட்டவோ, அந்த பிள்ளையோட விளையாடவோ, அதோட ஃபீலிங்ஸை உணரவோ, அதோட நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்குமே அந்த புள்ளோட லாஜிக்கல் லெஃப்ட் எப்போவுமே மந்த புத்தியாக தான் இருக்கும். பெருத்தாலுமே சில பேருக்கு அவனுக்கு யோசிச்சு தெரியாது, என்னடா மூளை இருக்கு அவனுக்குன்னு கேட்குறேன். அது எதிட பாதிப்பு தெரியுமா? சின்னத்தில் இந்த பிள்ளைகள் 2 வயசுக்குள்ளே அந்த ட்ரெயின் பண்ணப்படாததனுடைய பாதிப்பு.
அப்போ இது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும். அல்லாஹு தாலா ஒரு நாளும் இந்த பிள்ளைகளை வந்து எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஒன்றொன்று ஒவ்வொரு டைமில் நடக்கணும்னு தக்தீர் செஞ்சுருக்கான். வ ஹலக்னா குல்ல ஷைஇன் வ கத்தர்னாஹு தக்தீரா. நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தில் நடக்கணும்னு என்ன செஞ்சுருக்கிறோம், நிர்ணயம் செஞ்சுருக்கோம்ன்றான் அல்லாஹ். 2 வயசுனா 2 வயசில் புள்ள பேசுமுண்டா பேசும், 1.5 வயசில் 1 வயசில் பல்லு முளைச்சிருமுண்டா பல்லு முளைச்சும். அது பேசாட்டி முளைச்சாட்டி அதுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தான் அர்த்தம். அப்போ அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டியது நடக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். இது நடக்கலன்னு நாங்கள் என்ன செய்கிறோம், கவலைப்படுறோம். நடக்கலண்டா அது ஏதோ ஒரு பாதிப்பு அங்கே நடந்திருக்குன்றது தான் இது அர்த்தம். இதை வந்து அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ கேம்ஸால் பிள்ளைகளோட மனன சக்தி, அந்த பிள்ளைகளுடைய அறிவாற்றல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே அறிக்கையுடைய தொடர் தான். பிள்ளைகளோட கையில் வந்து கொடுத்து முடிய வீடியோ கேம்ஸ் விளையாடுறது தானே. வீடியோ கேம்ஸில் வந்து அந்த பிள்ளை வந்து எப்போ உள்ளுக்கு எடிக்ட் ஆகுதோ அது ஒரு போதை. இன்றைக்கி சாராயத்தை குடிக்கிறது போதை, அதுக்கு எடிக்ட் ஆகிட்டான்ன்றான். தூள் பாவிக்கிறான், அதே மாதிரி ஐஸ் பாவிக்கிறான், இதெல்லாம் வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுற ஒரு போதை தான் இந்த வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸுக்குள்ளே பிள்ளை எடிக்ட் ஆகினா வெளியே எடுக்க இயலாது. எடுக்க இயலாட்டி அந்த பிள்ளை குடுக்காட்டி அழும், சண்டை பிடிக்கும், சட்டி பானையை போட்டு உடைச்சும், புடிவாதம் பிடிச்சும், படிக்க விருப்பம் காட்டாது. அதுவாக அதில் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய எல்லாத்தையும் அந்த பிள்ளை பழகிக்கொள்ளும். ஃபோனை கொடுத்து பாருங்க, கையில் சிரிச்சிட்டு வாங்கிட்டு போவான். சந்தோஷம் எதில் அவனுக்கு சந்தோஷம் வருதுண்டா, இதுக்குள்ளே இவன் எடிக்ட் ஆகிட்டான், இதுக்குள்ளே இவன் வந்து எடிக்ட் ஆகினா இதைத்தான் தேடுது மனசு. இது இப்போ அவனுக்கு கிடைச்சாகணும். கிடைச்சாட்டி உலகத்தில் எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவன் உணர்றான். இப்போ வீடியோ கேம்ஸால் நிறைய பாதிப்புகளில் ஒன்று அவன் மூளை வளர்ச்சி குறையும், அவன் சிந்தனை குறையும். அதனால் அவன் இதில் இந்த ஃபிங்கர்ஸால் தானே அதில் விளையாடுறான். அதில் அவங்க சொல்கிறாங்க வீடியோ கேம்ஸ் ஆஃப் தம். அவன் விரல்களில் ஒரு பிரச்சனை உருவாகும். தம்புன்றது இதானே, இப்படி காட்டுறது தானே. இதில் வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையாக நாங்கள் எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு அவன் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். அவன் வீடியோ கேம்ஸ் ஆஃப் தம்ன்றான். பெருவிரல் பாதிப்பு அப்படின்றது, பெருவிரல் ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நாங்கள் இஸ்லாத்தில் சொல்கிறோம் இல்லையா. அவன் விரல் நுனிகளை கூட நாங்கள் சீராக்க ஆற்றலுடையவர்கள். இது வந்து பாதிப்படையும். இது பாதிப்படைகிறதுனால அல்லாஹ்வுக்கு இதை சீராக்கிறதுக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இதனால் இவன் சிந்தனை, உள்ளம், மூளை மூன்றுமே பாதிக்கப்படும். மூன்றும் பாதிக்கப்படுது என்று சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து வீடியோ கேம்ஸில் வந்து பிள்ளை படிக்கிற விஷயம் என்னென்னா எப்படி அடுத்தவனை கொல்லலாம். ஃப்ரீ ஃபயர் கொண்டாந்தான் தானே. ஃப்ரீ ஃபயரில் பிள்ளை என்ன செய்து முன்னுக்கு வாரவனை எல்லாம் இந்த பிள்ளையா என்ன கற்பனை பண்ணுதுண்டா, அது என்ற விரோதி, எனிமி வந்தால் இப்போ என்ன செய்யணும், என்ன சேவ் பண்ண, நான் ஷூட் பண்ணணும். அவனை கட்ட 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 சிவனுக்கு ஷூட் பண்ணுறதான் இப்போ இன்ட்ரெஸ்ட். ஷூட் பண்ணி அது அவள் எல்லாரையும் கொண்டா நான் வெந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இவன் மனசில் ஒட்டோவா என்ன நடக்குண்டா, நமக்கு எனிமியாக எவன் வாரான்னு அவனை போட்டு தள்ளிடணும். இது பிள்ளையிட மூளையில் பதிவு செய்யப்படுற வீடியோ கேம்ஸுடைய ஒரு தாக்கம். அப்போ எனிமியாக இவன் யாரை ஃபீல் பண்ணுறானோ வீடியோ கேம்ஸ் அவனுக்கு சொல்கிறது அவனை கொண்டு போட்டுரு, அதான் ஒன்றை சேவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரே வழி அப்படின்றது. இன்னொன்று என்ன செய்வானண்டா, எல்லாமே சுட்டு போட்டு போய் அங்கே உள்ள லொக்கரை துறக்கிறது, கதவை துறக்கிறது, அதுக்குள்ளே பாஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற காசை எடுக்கிறது, அங்கே இருக்கிற தங்கங்களை எடுக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற சாமான்களை எடுத்து இவரை எடுத்துக்கிட்டு வாரது, கலெக்ட் பண்ணிட்டு வாரது. இது திருட்டு. இது என்ன, திருட்டு. அப்போ இவனை வந்து திருடனுக்கு, அதாவது திருடுறதுக்கு இவனை அந்த வீடியோ கேம்ஸ் பழக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னாலும் இது அமெரிக்காவோட ஆய்வறிக்கை. அவன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடியோ கேம்ஸை கொடுத்து, வீடியோ கேம்ஸை உருவாக்கினது மேற்குலகமாக இருந்தாலும் இந்த ரஷ்யா போன்ற நாடுகள், அதே மாதிரி இஸ்ரேல் போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் இதை வந்து உற்பத்தி செஞ்சு மக்கள் மயப்படுத்தினாலும் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் வீடியோ கேம்ஸ் பார்க்குறதுக்கு அலௌடு இல்லை.
இஸ்ரேலில் வந்து அரசாங்கத்துடைய தடை இருக்குது, வீடியோ கேம்ஸுக்கு தடை. நம்ம நாட்டில் அப்படி ஒரு தடை இருக்கா? அதை கண்டுபிடிச்சி கொடுத்தவன் யார்? வீடியோ கேம்ஸை கிரியேட் பண்ணினவனே இஸ்ரேல் தான். யூதர்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தவன்ற நாட்டிலேயே பார்க்குறதுக்கு தடை. ஆனால் பார்க்குறது முழுக்க நம்மட சனம்தான். இந்த உருவாக்கின நாட்டில் அதை தடை செஞ்சு வச்சிருக்கிறான், அவன் புத்திசாலியாக இருக்கிறான். ஆனால் உருவாக்கப்படாத நாட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அதை பயன்படுத்துது, முட்டாளாக மாறுது, கொலையாளியாக மாறும், திருடனாக மாறும். அதே நேரம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அடுத்த வளங்களை அழிக்கலாம்ன்றது கற்றுக் கொடுக்கப்படுது. பொது வளங்களை பாதுகாக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். கதிரையை உடைச்சப்படாது, வீடுகளை உடைச்சப்படாது, பல வர்க்கங்களை வந்து பாழாக்கப்படாது, இதுகளை வந்து பாதுகாக்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதில் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை வந்து வீடியோ கேம் ஆக்கி தருவான். கேண்டி கிரேஷும் பண்ணதுக்கு கேண்டி கிரேஷுன்ற உடனே பிள்ளை என்ன செய்யும்? அதெல்லாம் ஒட்டச்சி இது வந்து என்ன செய்யுது? பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுது. ஆனால் அது மனசில் வந்து ஒட்டோவா, அது 3 பழம் ஒரே நேருக்கு வந்தால் உடைச்சிடணும், 3-6 பழம் வந்தால் உடைச்சிடணும். இப்படி இந்த பிள்ளைட மனசில் கேண்டி கிரேஸை வந்து கேண்டி கிரேஸ் ஒரு கேம் தான். ஆனால் அந்த கேம் வந்து வளங்களை அழிக்கிறதுக்கு அந்த பிள்ளைட மனசில் ஒரு ஃபீலிங்ஸை உருவாக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து நமக்கு சொல்லித்தாரான். அப்போ கேண்டி கிரேஸ் இந்த மாதிரி அந்த ஆப்புகளை வந்து எல்லாம் விளையாட்டுக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறான் சின்ன பிள்ளைகளுக்கு. புள்ள டைமுக்கு டைம் க்ளீனாக இருக்கணும். ஆனால் உட்காந்து சென்றா காலையில் உட்கார்ந்தது 12 மணி வரை வெளியே வராது. சூ போகணும், கக்கா போகணும், சாப்பிடணும், டீ குடிக்கணும், குளிக்கணும், உடுப்பு சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் அந்த பிள்ளை தேவையில்லை. படுத்த பெட்லேயே இருக்கும், பெட்டு க்ளீன் இல்லாமல் இருக்கும், ஆடை க்ளீன் இல்லாமல் இருக்கும், குளிக்க தெரியாது, பள்ளி தீட்ட தெரியாது, முகம் கழுவ தெரியாது, உச்சா கக்கா போனால் கழுவ தெரியாது, தூய்மையை பழகலை பிள்ளைக்கு என்ன தெரியும்? மொபைலில் விளையாடுறது மட்டும்தான் தெரியும். 5 வயசு பிள்ளைக்கு கக்கா கழுவி விடணும், 5 வயசு பிள்ளைக்கு குளிப்பாட்டி விடணும், 5 வயசு பிள்ளைக்கு பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உம்மாவோ வாப்பாவோ பள்ளி தீட்டி விடணும். அந்த நான் அதைத்தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். 5 வயசில் ஒரு பிள்ளை வந்து தானாக பாத்ரூம் போய் வாரதை பழகிச்சா அந்த பிள்ளை 20-25 வயசில் சாதனையாளர். இந்த மொபைல் ஃபோன் இப்போ அதை என்ன செய்யுது? அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை டோட்டலாக இல்லாமல் ஆக்குது. அப்போ ஒரு பிள்ளைக்கு சாதாரணமாக தான் துப்புரவாக இருக்கணும் என்ற அறிவை அது ஒட்டோவாக இல்லாமல் ஆக்குது. இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கணுன்ற நிலைமையை உருவாக்குது. இந்தியாவில் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு வயசான ஒரு 55 வயசு தாய் பேர பிள்ளைய கூட்டிகிட்டு வாரா. உம்மா வெளிநாட்டில், பிள்ளையோட உம்மா வெளிநாட்டில், வாப்பா இல்லை, உம்மம்மாட்டத்தான் புள்ள வளர்ந்த. பிள்ளைக்கு உம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கா வெளிநாட்டில் இருந்து. பிள்ளையோட கையில் ஐஃபோன். இந்த பிள்ளை சாப்பிடுது, ஃபோனை வச்சு கொண்டு இப்படி சாப்பிடுது. உம்மம்மா ஊட்டுறா. வயசு 15 பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளை, 15 வயசு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்குது. அதுவும் பப்ளிக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல சாப்பிடுது. இந்த பிள்ளை இப்படி ஃபோனை வச்சு கொண்டு இருக்கு. உம்மம்மா வாயில் தீர்த்துறா. அப்போ அதெல்லாம் அந்த சோசியல் மீடியாவில் வீடியோ பண்ணுறாங்க. ஏம்மா இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்றீங்க? ஏதாவது மனநல குறைபாடுகளா? பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளை இந்த ஃபோன் கையில் இல்லாட்டி சாப்பிட மாட்டான், கையில் ஃபோன் இருந்தால் அவனாக சாப்பிட மாட்டான், நான் ஊட்டணும். ஃபோன் இல்லாட்டி பிள்ளையோட வாழ்க்கை இல்லை. இப்போ டோட்டலாக போச்சா? பிள்ளைக்கு இப்போ இதான் உலகம். அவன் அதில் விளையாடிட்டே இருக்கணும். விளையாடிட்டு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட தெரியா. சாப்பாட்டை யார் ஊட்டணும்? உம்மம்மா. அந்த பிள்ளைக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்த தாயோட குத்தமா, இல்லை அந்த ஃபோனுக்குள்ளேயே இருக்க விட்டு அந்த உம்மம்மாட குத்தமா? யாரை இப்போ குத்தம் சொல்கிறது? அப்போ பிள்ளைகளோட வளர்ச்சியில் தாய் தகப்பண்ட பங்களிப்பு, இல்லை அதை பராமரிக்கிற கார்டியன்ஸோட பங்களிப்பு மிக மிக முக்கியம். ஆனால் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டதில் 15 வயசு பிள்ளை மூளை வளர்ச்சி இன்னுமே மூளை வளர்ச்சி அடையலை. நாம் தின்ன வந்திருக்கோம், பப்ளிக்கில் இருக்கிறோம், நம்மளை 4 பேர் பார்ப்பான், நம்மளே அள்ளி சாப்பிட்ற பருவத்தில் இருக்கிறோம், நமக்கு இன்னொருத்தர் ஊட்ட தேவையில்லை. ஆனால் உம்மம்மா ஊட்டுறா. இதெல்லாம் பார்க்குற சிந்திக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு மூளை வளரல.
விளையாட்டு மட்டும்தான் அந்த பிள்ளையோட மனசில் மைண்டில் இருக்குது. அந்த பிள்ளை ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்குது. உம்மம்மா சாப்பாடு வாயில் வச்சு கொண்டு இருக்கிறா, அதை தின்னுட்டு இருக்குது. இந்த நிலைமையை இப்படி இது ஒன்று. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிலைமைகள் இருக்குது. டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக டிக்டாக் பைத்தியங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் அது. அதில் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டே அந்த ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு தனி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான். விளையாட்டு இல்லை, சீரியஸாக இன்றைக்கி அங்கொடையில் கொண்டே சங்கிலியால் கட்டி போட்டு அங்கொடையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த பைத்தியம் லூஸு அடங்காத கேஸுகளை தான் கொண்டே அங்கே கட்டி போடுற, ஊசு அடித்து மருந்தை கொடுத்து நித்திரையாக்கி போடுற. இப்படி இந்த சோசியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன கேஸ், பெரிய கேஸ் எல்லாத்தையும் கொண்டே போடுறதுக்கு டிக்டாக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே இல்லை, வெளிநாட்டில். இங்கேயும் கட்ட வேண்டிய காலம் வரும் இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்த மீடியாக்களால் பாதிக்கப்பட்டு நிறைய பிள்ளைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சின்ன பிள்ளைகளை பார்க்குற அந்த லேடி ரிஜ்வே ஹாஸ்பிட்டல்களில் வந்து நோனா வாட்டுகளில் வந்து எத்தனையோ பிள்ளைகள் வந்து அந்த பெட்டில் படுத்துக்கொண்டே இப்படி கையால் இப்படி 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 உருட்டிகிட்டே இருக்குது. கையால் இப்படி இண்டுது இப்படி இண்டுது இப்படி, ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு தான் செய்யுது. இதெல்லாம் இப்படி என்ன நடப்புண்டா, அந்த பிள்ளைட ஆள் மனசில் பதிவு செய்யப்பட்ட அத்தனையுமே இதில் தாக்கம். பிள்ளை தூங்க போகுது, தூங்க போய் பெட்டில் படுக்கும்போது படுத்துக்கொண்டே இப்படின்றது, படுத்துக்கிட்டு பெட்டில் சின்ன பிள்ளை. எதிர தாக்கம், இதுதான் உளவியல் தாக்கம்ன்றது. இந்த பிள்ளை வந்து ஒரு காலமும் பெருத்தா உளவியல் ரீதியாக சரியான மனநிலைமையில் வளராது. அப்படிங்கிறத நாங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இது ஒரு பகுதி. அடுத்தது வந்து மொபைல் ஃபோன்களால் வந்து நாங்கள் பிள்ளைகளை வந்து நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு புலி வெட்டுறோம்ன்றது தான் உண்மை. அதில் இன்டர்நெட், வைஃபை இது எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நாளும் அலௌட் பண்ணப்படாது. இந்த ஃபோனில் இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் கேம்ஸ் விளையாடுது. எங்களோட வீட்டில் வைஃபை இருந்து அந்த வைஃபையை கொடுக்கறதுனால தான் பிள்ளை வந்து எல்லா விலாயையும் பார்க்குது. இந்த இன்டர்நெட் பாவிக்கிறதாக இருந்தாலோ அல்லது வந்து ஒரு வைஃபை நம்மளோட வீட்டில் இருந்து அதை பாவிக்கிறதா இருந்தாலோ அந்த இன்டர்நெட்டோட வைஃபையோட பாஸ்வேர்டு உம்மா பாப்பாவுக்கு மட்டும்தான் தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரியப்படாது. அப்படி ஒரு வேளை பாவிக்க வேண்டிய நிர்பந்தம் தேவை இருக்குது என்று இருந்தால் அந்த பிள்ளைகளை இன்டர்நெட்டையோ வைஃபையையோ பாவிக்கிறதுக்கு அலௌட் கொடுக்கணும். பகிரங்கமாக ஒரு ஹோலில் இருந்து பாவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். நான் அதை அன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். படிக்கிறதா இருந்தால் இன்றைக்கு ஆன்லைனில் படிக்கிறாங்கண்டா இன்றைய காலத்தில் தவிர்க்க முடியாத தேவை அது. படிக்கட்டும், ஆனால் ரூமில் படிக்காது, தனியாக படித்தாது. நீ வா, ஹோலில் போட்டு தாரேன், ஸ்க்ரீன் பண்ணுங்க, பெருசாக போட்டு கொடுங்க. உனக்கு மொபைல் தேவையில்லை, நம்மளோட ஸ்க்ரீனில் பெருசாகவே போட்டு கொடுத்து பிள்ளைய முன்னால் உட்கார வச்சு சவுண்டை செஞ்சு கொடுத்து இப்போ படி செய்யலாதா? ஏன் நாங்கள் ஃபோன் கொடுக்கணும்? அந்த பிள்ளையோட கையில் ஏன் நாங்கள் வைஃபையை இன்டர்நெட்டை கொடுக்கணும்? கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் செய்கிற விடுற தவறு தான் அந்த பிள்ளை இந்த உளநலத்துக்கு பாதிப்பாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த ப்ளூ வேல் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பத்தில் ஓடிக்கொண்டிருந்துச்சு. ப்ளூ வேலில் வந்து எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணிச்சு, கைகளை வெட்டி கொண்டுச்சு, தூக்கில் தொங்கிச்சு. அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யுதுண்டா அங்கே கொடுக்குற கமாண்டை செஞ்சாகணுன்ற நிர்பந்தத்துக்கு வந்துச்சு. அதை செஞ்சால் தான் நீ வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகலாம். நீ கழுத்தை அறுத்துக்கோண்டா அவன் எவ்வளோ பெரிய பைத்தியகாரனாக இருப்பான். அந்த ப்ளூ வேல் அதை சொன்னவன், அதை உருவாக்கினவனே யார் தெரியுமா? சைக்காலஜியால் பாதிக்கப்பட்டவன். ப்ளூ வேல்ன்ற அந்த கேம்ஸை உருவாக்கினவன் உளவியலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன். அவன் என்ன செய்வான்டா, உனக்கு இந்த டெஸ்ட் இப்போ நீ என்ன செய்யணும், இந்த டெஸ்ட்டை யாருக்கும் தெரியாமல் நீ செய்யணும், செஞ்சால் தான் நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ்ன்றுவான். கையை வெட்டி காட்டுண்டா, இவன் கையை அறுக்கணும். இவனை மனசில் என்ன, நான் இந்த கேமில் வெல்லணும். நீ வெல்றதுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றது பிள்ளைக்கு விளங்கலை. கத்தியால் அறுத்து கொண்டு கத்தியால் குத்தி கொண்டு செத்த எத்தனையோ பேர் இந்த ப்ளூ வேலை தடை செஞ்சான் தெரியுமா? பேர்ன் பண்ணினான்.
ப்ளூ வேல் எந்த நாட்டிலையும் அனுமதிக்க இயலாதுன்னு எத்தனையோ உயிர்கள் வந்து அதனால் பறிபோச்சு. எத்தனையோ பேர் சின்ன சின்ன பிள்ளைகளோட உசுறு அந்த கேம்ஸுக்குள்ளே எடிக்ட் ஆகின உடனே ப்ளூ வேலால் எத்தனையோ பாதிப்புகள் வந்துச்சு. அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு காரணமும் நாங்கள் தான். அது பிள்ளைக்கு தெரியுமா ப்ளூ வேலால் நம்மளோட உசுறு போக போகுதுண்டு? அதுக்கு விளையாட்டு, ஆனால் விபரீதம் பெருசி. அதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். ஒரு வினாடிக்கு ஒரு புல்லை, அதாவது இந்த இன்டர்நெட்டுகளில் ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு இன்டர்நெட்டில் வந்து உலகத்தில் 80,000 ஆபாச காட்சிகள் பதிவிறக்கம் செய்யப்படுது, டவுன்லோட் செய்யப்படுது. 80,000 ஆபாச காட்சிகளை ஒரு செகண்டில் டவுன்லோட் செய்கிறாங்கண்டா ஒரு 1 ஹவரில் எத்தனை ஆயிரம் காட்சிகள் பதிவிறக்கம் செய்யப்படும்? யோசிச்சு பாருங்கள். நாங்கள் புள்ளட கையில் 1 மணித்தியாலம் ஃபோனை கொடுக்குறோம்டா, 2 மணித்தியாலம் ஃபோனை வச்சுட்டு இருக்குதுண்டா, ஆக்கி காய்ச்சி உடபுடவை கழுவிட்டு வார வரைக்கும் ஒரு ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணுதுண்டா. இன்டர்நெட்டும் வைஃபையும் அந்த பிள்ளைய நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளே கொண்டு போகுது. எங்களுக்கு தெரியாமலே ஹெட் ஒன்று வரும், அந்த ஹெட்டுக்குள்ளே புல்ல போகும், அது தெரியாமலே பதிவிறக்கமாகும். அது ஆபாச காட்சியான ஒரு கேம்ஸாக இருக்குது. அப்படித்தான் அந்த பிள்ளைகளோட மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு அது உள் வாங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்போவுமே நாங்கள் எங்களோட மீடியாவில் மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஓப்பனில் வைக்கணும். எங்களோட பர்சனல் வேலை இருக்கலாம், எங்களோட பர்சனல் வேலையை நாங்கள் செய்யலாம். ஆனால் பிள்ளை யூஸ் பண்ண போகுதா பப்ளிக்கில் அது இருக்கணும், ஓப்பனில் இருக்கணும், ஹோலில் இருக்கணும். அந்த பிள்ளை யூஸ் பண்ணி நான் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த பிள்ளை நிச்சயமாக பாதிக்கப்படும் என்றது நாங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று இருக்குது, சிறுவர் துஷ்பிரயோகம் என்றது வந்து நடக்கிறதுக்கு நிறைய, இது உளவியல் ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, உடல் ரீதியான பிரச்சனையும் கூட பிள்ளைகளோட. சிறுவர் துஷ்பிரயோகம்ன்றது இலங்கையில் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் பல காரணங்களால் நடக்குது. துஷ்பிரயோகம்ன்ற உடனே நாங்கள் வந்து பல விஷயங்களை இதில் பார்க்கணும். ஒன்று, பிள்ளைகளை வீட்டில் அடிமைகளாக வச்சுக்கொள்கிற பிரச்சனை இருக்குது. இப்போ கிட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு உம்மாவும் பாப்பாவும் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. தூக்கு தண்டனை, இவங்க மரண தண்டனை இவங்களுக்குண்டு கோட்டால் விதித்தாங்க. இந்த 2 பேருக்கும் மரண தண்டனை. தெரியுமா சம்பவம்? தெரியலை இல்லையா? இது ஏன் வந்து இந்த மரண தண்டனை கொடுத்தாங்கண்டா, இவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பிள்ளையை எடுத்து வளர்க்கணும்னு பிள்ளைய வந்து எடுத்தாங்க. பிள்ளை எடுத்து வளர்க்குறதுக்கு இந்த நாட்டில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய சட்டத்திட்டம் போட்டு தான் ஒரு பிள்ளையை வந்து ஓப்பனேஜில் இருந்து கொடுப்பான். தாய் தகப்பன் இல்லாமல் பெற்று காணுகளில் வீசிட்டு போனால், இல்லைன்னா எங்கேயாவது ட்ரெயினில் விட்டுட்டு போனால், வேறு ஏதாவது ஒரு இடத்துல பெற்று போட்டு சொப்பினில் சுருட்டி போட்டு போயிடுவாங்க. இவங்களை எடுத்து ஓப்பனேஜில் வளர்ப்பாங்க, உம்மா வாப்பா இல்லாத பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை அவங்க ஒழுங்காக பராமரிப்பாங்க. நாங்கள் போய் ஏன் வாங்கிட்டு வரோம்? அந்த பிள்ளைய நாங்கள் வளர்ப்போம், எங்களுக்கு பிள்ளை எங்களோட சொந்த பிள்ளை மாதிரி, நாங்கள் பெத்த பிள்ளை மாதிரி பார்ப்போம்னு தான் கொண்டாடுறோம். ஆனால் அந்த பிள்ளையை வளர்க்குற நேரம் ஓப்பனேஜில் இருந்து கொண்டாந்து இந்த பிள்ளையை வளர்த்துட்டு அந்த 2 பேரும் ஒவ்வொரு நாளுமே அடிக்கிற, சூடு வைக்கிற. பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யலுமா? இது பெத்த பிள்ளையும் இல்லை, எடுத்து வளர்த்த பிள்ளை. சூடு வைக்கிற, அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளால் வச்சு கொடுமைப்படுத்துகிற, தீன் தண்ணி கொடுக்குறல்ல. அப்போ நீ கொண்டாடாமல் இருந்திருக்கணும் பிள்ளைய. இவ்வளவு உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே ஆசை, அக்கறை, பாசம் இருந்தால் கொண்டாந்து பிள்ளையை ஒழுங்காக பார்த்துருக்கணும். ஆனால் இவங்க கொண்டாந்ததில் இருந்து வளர்த்தா பிள்ளை விரலி பண்ணுந்தானே. உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியுமா இது நம்மளை பெக்காத உமா வாப்பாண்டு? நீங்கள் தான் கொண்டாந்து போட்டு நாங்கள் தான் உங்களோட பெத்த உமா வாப்பா மாதிரி வளர்க்குறது. அப்போ வளர்த்தா நீங்கள் அந்த பிள்ளையை உரிய முறையில் பார்த்துருக்கணும். பார்க்கல, இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த பிள்ளையை வந்து சூடு வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. புள்ளை செத்து போச்சு. சின்ன பிள்ளை செத்துட்டா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, பிள்ளைய உடம்புலையெல்லாம் சூட்டு காயம், அடி, கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. புள்ளை செத்த உடனே அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போனாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்க. 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். கொலைக்கு கொலைதான தீர்வு இஸ்லாத்திர சட்டப்படி. சின்ன பிள்ளையை கொண்டால் அதுவும் எவ்வளோ பெரிய குற்றம். அப்படி செஞ்சாங்க. அப்போ இந்த பிள்ளைகள விஷயத்தில் துஷ்பிரயோகம்ன்றது பிள்ளைகளை அடிக்கிறதா இருக்கலாம், ஏசுறதா இருக்கலாம்,
அந்த பிள்ளைகளை உடல் ரீதியாக வந்து அந்த பிள்ளைகளை நோவினை செய்கிறதா இருக்கலாம், அந்த பிள்ளைகளை அடிமை மாதிரி வச்சு கொண்டு நாங்கள் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வேலை வாங்குறதா இருக்கலாம். இது எல்லாமே துஷ்பிரயோகம் தான். பிள்ளைய வீட்டில் சிறுவர் வேலைக்காரர்களை வைக்கலாமா வீடுகளில்? சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வச்சா வழக்கு போடுவான். ஸ்கூல் போகிற பருவத்தில் உள்ள பிள்ளைகளை கடைகளில் வேலைக்கு வைக்கவும் மேலாது, வீடுகளில் வேலைக்கு வைக்கவும் மேலாது. பிள்ளைகளோட அடிப்படை உரிமை மீறப்படுதுன்னு வழக்கு போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுவான். அப்போ சின்ன பிள்ளைகளை அடிமைத்தனமாக ஒரு நாளும் நடத்தப்படாது. அதெல்லாம் துஷ்பிரயோகம் சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறது. அதில் உச்சகட்டமான துஷ்பிரயோகம் தான் செக்ஸுவல் அபியூஸுன்றது. பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது. பாலியல் ரீதியாக அந்த பிள்ளைகளை துன்புறுத்துறது ஆகப்பெரிய துஷ்பிரயோகம். அதில் 2016ஆம் ஆண்டு 2036 சம்பவங்கள் வந்து சட்டபூர்வமாக சிறுவர் துஷ்பிரயோகமாக பதிவு செய்யப்பட்டுச்சு. 2016 2036 கேஸுகள். இது சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். இன்ன இடத்துல இன்ன மாதிரியான பிள்ளைகள் இந்த மாதிரி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு. துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதில் அந்த பிள்ளைகள் அதிகமாக யாரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாங்கன்னு கேட்டால் அவங்களோட உறவினர்களால். எவனை சொந்தக்காரன்னு நம்பி விடுற வீட்டுக்கு அவங்களோட சொந்தக்காரன் தான் அந்த பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செஞ்சுருக்கான். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேறுபாடு இல்லாமல் ஆம்பளை பிள்ளையையும் துஷ்பிரயோகம் செஞ்சு பொம்பளை பிள்ளையையும் செஞ்சு ஆசிரியர்களால். பிள்ளை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படித்த போகும், நாங்கள் பிள்ளையை கொண்டு ஆசிரியரை நம்பி விட்டுட்டு வருவோம். அந்த ஆசிரியர்களால், எல்லா ஆசிரியர்களும் இல்லை, ஒரு சில ஆசிரியர்களால் பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர்களால் இந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து அங்கே போகும், பழகும், வரும். பக்கத்து வீடு தானே, நம்மளோட வீடு மாதிரி தான் அந்த பிள்ளை இருக்கும். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரனாலையும் இந்த பிள்ளைகள் வந்து துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த சேயான்ற ஒரு புள்ள வந்து சீரழிக்கப்பட்டது நமக்கு ஓல்ட் சிலோன் வேர்ல்டு வைடாக அது போச்சுது. சேயான்ற ஒரு சின்ன பிள்ளை, சேயான்ற பிள்ளையோட ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அதை வந்து விசாரித்து அதை பொறுப்படுத்த டிஐஜி என்ன சொன்னார் தெரியுமா? விசாரித்தவர் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அந்த டியூட்டி காலத்தில் அவர் பார்க்கலன்னாரு. ஏண்டா அந்த பிள்ளையுடைய இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் எடுக்கிறது கொண்டுமில்லைன்ட்டார். அப்படி சீரழிச்சிருக்கிறானுகள். அவ்வளோ பெரிய மனுஷ உருவத்தில் இருந்த கேடுகட்ட மிருகங்கள் அவங்க. ஒரு சின்ன பிள்ளையை கொண்டே சீரழிச்சிருக்கிறான். தமிழ் பிள்ளை அது சேயான்றது. அதே மாதிரி வந்து இந்த காத்தாங்குடியில் ஒரு 8 வயசு பிள்ளை இருந்து சீமான்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, சீரழிச்சாங்க. சிறுவர் துஷ்பிரயோகம் இது வந்து அங்கங்கே நடக்கக்கூடியதுன்றது இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் நடந்தாலும் இந்த பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதில் வந்து உன்னிப்பாக கவனமாக பெற்றோர்கள் அந்த பிள்ளையுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு அதனால தான் சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்கு 2 வயசுலேருந்து தொடுகையை பழக்கணும். தொடுகைகளை பழக்குங்க. அந்த பிள்ளைக்கு 2 வயசுலேருந்து நீங்கள் தொடுகைகள் எது நல்ல தொடுகை எது கெட்ட தொடுகை, பேட் டச் குட் டச் பழக்குங்க. அந்த பிள்ளையே தானாக அந்த அந்த கட்டம் வந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி தப்பி வந்துக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வயசில் நாங்கள் அதை பழக்காமல் விட்டுட்டோமா அந்த பிள்ளை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பிறகு அழுதோ கவலைப்பட்டோ வழக்கு போட்டோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இதில் இந்த 2 வயசுக்குள்ளே வந்து அதை நாங்கள் பழக்கி அந்த பிள்ளை வந்து அதில் வந்து ட்ரெயின் ஆகிட்டேன்டா. மீத்தொட்ட முல்லை என்ற ஒரு பகுதியில், இங்கே மீத்தொட்டை தானே, அதில் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு 60 வயசு ஆளால் வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. 2016 தான் அபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு 60 வயசு கிழவர். எப்படி அந்த பிள்ளைய வந்து தண்டை வலிக்கெடுத்திருக்காருண்டா, ஒரு சாக்லேட்டை கொடுத்துருக்காரு. சாக்லேட் அப்படி பிள்ளைகள் ஸ்வீட்ஸுண்டா போகும், டொஃபிண்டா போகும், ஒரு லொலிபப்புண்டா போகும், கேட்டு அதை கொடுத்து முடிய பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், அதை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணி உனக்கு நான் இப்படி தொடர்ந்து தருவேன்னு அந்த பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. இந்த பிள்ளைக்கு ஸ்கூலில் படித்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேட் டச்சுமா, இந்த மாதிரி குட் டச், இப்படி தொட்டால் நீங்கள் சத்தம் போடணும், நீங்கள் என்ன செய்யணும், ஆக்களை வந்து கூப்பிடணும், உங்களோட வீட்டில் செல்லணும் அப்படின்னு சொல்லி படித்து கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை அவர் அங்கே இங்கே தொடக்கொள்ள பிள்ளைக்கு விளங்கி சூதாகரித்து கொண்டு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு
கிழவர் மாட்டிக்கிட்டார். கிழவர் மாட்டிக்கொண்ட உடனே ஆளை பிடிச்சிக்கிட்டு போலீஸில் கொண்டே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு அந்த ட்ரைனிங் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நிலைமை? ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதுனால ஓகே, அது பிள்ளையாக அடை நம்ம இப்படி தொடுறான், தொடக்கூடாத இடமெல்லாம் தொடுறான், நம்மளை என்னமோ செய்ய போகிறான் என்று சின்ன வயசுலே அது தன்னையை சுதாகரித்து கொள்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படித்தான் பழக்கணும் பிள்ளைகளை. அப்போ இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சுன்றா தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டுச்சுது. அப்போ யார் எதை கொடுத்தாலும் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்படா பிள்ளைகளுக்கு. கப்பி தாராங்களா, யார் தந்தாலும் எடுக்கப்படாது. சாக்லேட் தாராங்களா, யார் தந்தாலும் வாங்கப்படாது. நாங்கள் இருக்கிற நேரம் தந்தால் மட்டும் வாங்கிக்கங்க. இப்போ உமாவோட பிள்ளை இருக்கிற நேரம் மொத்தம் ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை, சேஃப், பாதுகாப்பு இருக்குது. வாப்பாவோட இருக்கிற நேரம் ஒருத்தர் ஒரு டொஃபியை கொடுக்குறாரு, சேஃப் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எடுத்துக்கோங்க. தனியாக இருக்கிற நேரம் யார் என்னத்தை தந்தாலும் எடுத்து சாப்பிட்றாருங்க. நீங்கள் எடுக்கவும் கூடாது. அப்படி எடுக்கிறன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும் என்று படித்து கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை நாங்கள் கவனத்தில் வைக்கணும். அப்போ உள்ளத்தில் நோயுள்ளவன் எப்போவுமே இருப்பான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், உள்ளங்களில் நோயுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அவங்களோட உள்ளங்களில் நோயை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே உள்ளத்தில் நோயுள்ள வாழ்க்கை தான். அவன் என்ன செய்வான், இந்த மாதிரியான பிள்ளைகளை கண்டுபிடிய அவனுக்கு சிறுசு பெருசெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த குடிகாரங்க தான் இதில் கூடுதலாக இருக்கிறது. கஞ்சாக்காரன், இந்த தூள்காரன், குடிகாரன், இவங்க தான் இதில் கூடுதலாக இருக்கிறது. இவங்க எங்கே ஒரு பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. 20% சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்கன்னு சட்டபூர்வமாக பதிவு செய்யப்படுது. சட்டபூர்வம்ண்டா அதாவது கோர்ட்டுகளில் வழக்காக பதிவு செய்யப்படுது. ஆனால் 72% இதை வழக்காக பதிவு செய்யாமல் மறைச்சிக்கிறாங்கன்றாங்க. சின்ன பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுது. அது ஏதோ ஒரு காரணத்தால், குடும்ப ரீதியான காரணத்தாலேயோ அல்லது அந்த பிள்ளைகளாகவே பயந்த சுபாவத்தினாலேயோ பிள்ளைகள், அந்த 72% பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறோம்ன்றதை மறைச்சி கொள்ளுதுங்கிறாங்க, வெளியே செல்லுது இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார், துஷ்பிரயோகம் செஞ்சவர், மாமா உங்களுக்கு நாளைக்கும் சாக்லேட் வாங்கி தருவேன், நீங்கள் இதை போய் சொல்லப்படா வீட்டில் அப்படிம்பாரு. பிள்ளைக்கு சாக்லேட் தான் பெருசாக தெரியும். மாமா உங்களுக்கு நாளைக்கு 50 ரூபா தருவேன், நீங்கள் போய் இதை சொல்லிடவானாம் அப்படிம்பாரு. அந்த பிள்ளைக்கு அந்த 50 ரூபா காசு தான் பெருசாக தெரியும். இதனால் அந்த பிள்ளைகள் அதை மறைக்குது. அப்போ நாங்கள் சின்ன வயசில் அந்த பிள்ளைக்குரிய இந்த துஷ்பிரயோகம் சம்பந்தமான, தொடுகைகள் சம்பந்தமான பிள்ளைகளுக்குரிய அறிவை கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் பிள்ளைகளை பாதுகாக்கலும் அப்படின்றத நாங்கள் கவனத்தில் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் தகவல்கள் சிலது இருக்குது, அதை நாங்கள் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.